ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து சுவையான எக் சப்பாத்தி. அதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி தேவையான அளவு. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதை வந்து கேரட் சீவிர கட்டையில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நாங்கள் சீவி எடுத்துக்கிட்டோம் 4 முட்டையும். சீவி எடுத்த முட்டையில் கரம் மசாலா 1 ஸ்பூனு, ரெட் சில்லி 1 ஸ்பூனு, பெப்பர் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாம் முட்டையில் படுற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முட்டையும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அதோட நம்ம இப்போ பேஞ்சு வச்ச மாவை உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு மாவை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் லைட்டாக கோதுமை மாவை தூவி விட்டுக்கோங்க. உருண்டை பிடிச்சி வச்ச கோதுமை மாவை வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போது தேய்க்கிற கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் நாம் முட்டையும் மசாலாவும் கலந்து வச்ச மிக்சிங்க ஒரு ஓரமாக 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் இருக்கிற சப்பாத்தியை எடுத்து அதோட ஒட்டி நசுக்கி விடுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நசுக்கி விடுறோமோ அப்போ தான் தோசைக்கல்லில் போடும்போது பிரிஞ்சு வராது. நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ அழுத்தி எடுத்து வச்சாச்சு. அது மாதிரி நம்ம இன்னொரு பீஸை ரெடி பண்ணிக்கலாம். மூணு பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை தோசை தவாவில் எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் மேலே சுற்றி வர விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா வேகும். அதை நல்லா திருப்பி போடுங்க. திருப்பின பக்கமும் எண்ணெய் தடவி விடுங்க. தீயை கம்மியில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி தீயாமல் இருக்கும். நல்லா பெரட்டி போடுங்க. நமக்கு மேலே இருக்கிற சப்பாத்தி மட்டும் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம உள்ள முட்டையை வேக வச்சு தான் எடுத்துக்கிட்டோம்.
சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம எடுத்துக்கலாம். சுவையான எக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சப்பாத்தி செஞ்சால் நம்மளுக்கு சட்னி அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.